நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம். சுவாதிங்கிறதுக்கு எப்பவுமே பவர் பவர் பவர். அதான் சுவாதினாவே நரசிம்மர், ஒரு வித்தியாசமான உருவ அமைப்பு கொண்ட ஒரு கடவுள் அப்படின்னா நரசிம்மர், வாராகி அம்மன். அப்போ இவங்கெல்லாம் எப்பவுமே வித்தியாச உருவ அமைப்பு கொண்டவங்களுக்கே நார்மலா 100% பவர் இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு 200% பவர் இருக்கு. இதனாலதான் நரசிம்மர், பைரவர், வாராகி இவங்களுக்குலாம் ரொம்ப பவர் அதிகமா இருக்குன்னு சொல்றோம். அப்ப இவங்கள கொண்டு சுவாதி நட்சத்திரம் நரசிம்மருடைய அனுகிரகம் பெற்றவங்க. இவங்களுக்கு பணவரவை ஈர்க்கும் கோயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோயில். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா திருப்பதி வெங்கடேஷ பெருமாள் கோயில். இந்த ரெண்டுமே பணம் ஈர்க்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். பரிகார பூ மல்லிகை பூ, அடுத்தது துளசி. இவங்க எப்பவுமே நிறைய யூஸ் பண்றது மல்லிகை யூஸ் பண்ணணும், அடுத்து துளசி யூஸ் பண்ணணும். பரிகார மரம் அப்படிங்கிறது இவங்களுக்கு அரச மரம் தான். ஆலமரத்தை விட இவங்களுக்கு அரச மரம். இவங்க ராஜாதான். எப்பவுமே சுவாதி ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து அந்த இடத்துல இருந்து இறங்க மாட்டாங்க. தன்னை அதுல அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதுலயே முயற்சி பண்ணி அதுலயே ஃபர்ஸ்டா வரணும்னு நினைப்பாங்க. அதுதான் அந்த சுவாதிக்கு இது. ஒரு விஷயத்த செய்வாங்க, அடுத்த விஷயத்துக்கு முடியலன்னா சோர்ந்து போக மாட்டாங்க, ஓடிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க. இது இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா வழிபடும் முறை. சனிக்கிழமை அல்லது ராகு காலத்தில் ராகு கேது சன்னதியில் நெய் தீபம் ஏற்றலாம். சனிக்கிழமையில ராகு காலத்துல ராகு கேது இணைந்து இருக்கக்கூடிய, ராகு பகவான் கேது பகவான் இருந்து இருக்கக்கூடிய சன்னதியில நெய் தீபம் ஏற்றுவது சிறப்பான வழிபாடு முறை. ஓம் ராகவே நமக, ஓம் நமோ நாராயணா, ஓம் ராகுவே நமக, ஓம் கேதுவே நமக, ஓம் நமோ நாராயணா. இந்த மூணுமே சொல்லுவது இவங்களுக்கு சிறப்பு. எப்பவுமே இது ஒரு மந்திரம் மாதிரி சொல்லிக்கிட்டே ஓம் ராகுவே நமக, ஓம் கேதுவே நமக, ஓம் நாராயணா நமக. இது சொன்னா இவங்களுக்கு எல்லாமே ஜெயமாகும் அப்படின்னு சொல்லலாம். கர்மா நீக்கும் பரிகாரமா இவங்களுக்கு பறவைகளுக்கு தினமும் தானியம், ஏதாவது ஒரு பறவை. இவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு குருவி வந்துகிட்டே இருக்கும், பறவைகள் இருந்துகிட்டே இருக்கும். இவங்க இருக்கிற பக்கத்துல மயில் பார்க்காததெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த ஒரு நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பண்ண. அப்ப பறவைகளுக்கு அன்னதானம் இடுவது, தானியம் தினம்தோறும். மரக்கன்றுகள் நடுவதன் மூலியமாக கர்மா இவங்களுக்கு நிவர்த்தி ஆயிட்டே இருக்கும். அதே தானம் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு எள்ளுல ஏதாவது ஸ்வீட் செஞ்சு தானம் கொடுக்கலாம். எள்ளு உருண்டை, பச்சைப்பயிறு சுண்டல், பச்சைப்பயிறு தானம் பண்ண. இது எல்லாமே இவங்களும் இதை யூஸ் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு தானம் கொடுக்கும் போது சீக்கிரம் கர்மா நீங்கக்கூடிய பரிகாரங்களும் செய்யும் போது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆயிடும். கர்மா குறைஞ்சுக்கிட்டே வரும். பணவு அதிகரிக்கக்கூடிய பரிகாரமா பாத்தீங்கன்னா சனிக்கிழமையில கருப்பு எள் தானமும், பெருமாளுக்கு துளசி மாலையும். சனிக்கிழமையில நான் தானம் செய்யணும்னு சொன்னதே, அப்ப அதையுமே சனிக்கிழமை போய் கருப்பு எள் உருண்டையை வாங்கி நீங்க ஸ்வீட்டா கொடுத்துடுங்க. அடுத்தது பச்சைப்பயிர் தானம் கொடுங்க, எள் தானம் கொடுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா பணவு அதிகரிக்கவும் செய்யும், தானமாகவும் மாறிடும், கர்மா நீங்கக்கூடிய பரிகாரமாகவும் மாறிடும். சரிங்களா? ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 27 சனிக்கிழமைகள் தொடர்ந்து அரச மரத்தை 9 முறை வலம் பிரார்த்தனை செய்தால் மனக்கவலைகள், தொழில் மற்றும் வருமானத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். மனக்கவலையில அதிகமா சிக்கிக்குவீங்க இல்லையா, அப்பப்போ மூட் அவுட் ஆகிறவங்க இதை நீங்க தொடர்ந்து 27 சனிக்கிழமை தொடர்ந்து அரச மரத்தை 9 முறை, ஒரு தண்ணி ஊத்திட்டே நீங்க 9 முறை வலம் இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு தொழில் முன்னேற்றம், வருமானத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இது உண்மையான ஒரு விஷயம். இதே குளிக்கிற முறை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா துளசி, வேப்பிலை, சிறிதளவு கஸ்தூரி மஞ்சள், 2 கல் உப்பு போட்டு நீங்க குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு இன்னும் பலமாக்கிட்டு போறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்தது நம்ம பார்த்துடலாமா? அடுத்தது விசாகம்.